So next topic is a legislature. Legislatureனா என்னல்ல law வந்து எங்கே இது பண்ணுறாங்களோ, that is பார்லிமெண்ட் ஹவுஸ் இல்லை ஸ்டேட் இது சொல்லுவாங்க இல்லையா, தலைமைச் செயலகம் சொல்லுவாங்க இல்லையா, that is called legislature. In India, the state legislature consists of a governor and one or two houses. The upper house is called the legislature council, while the lower house is called the legislature assembly. ஸோ நம்ம இந்தியாவில் வந்து மொத்தம் 2 ஹவுசஸ் இருக்குது அந்த லெஜிஸ்லேச்சரில், அதாவது பார்ட்டி சொல்லுவாங்க. ஸோ 2 பார்ட்டி இருக்குது. ஒன்று வந்து upper house, that is called legislative council, and then lower house, that is called legislative assembly. Okay va? The legislative council na enna, the constitution provides that the total strength of the legislative council must not be less than 40 and not more than 1/3 of the total strength of the legislature assembly of the state. So the member of the legislative councils are elected indirectly. 1/3 of its members are elected by the local government body like the district panchayat and municipality. So legislative council la வந்து எப்படி இருப்பாங்கன்னா less than 40க்கு கீழே இருப்பாங்க மெம்பர்ஸ். அதே மாதிரி ஒரு ஸ்டேட் அசம்பிளியில் வந்து 1/3 ஆஃப் தி மெம்பர்ஸ் வந்து அதில் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி அதுக்குள்ள மெம்பர்ஸ் வந்து இன்டைரக்டாக வந்து தேர்வு எடுப்பாங்க. நாட் அ டைரக்ட் எலெக்ஷன். டைரக்ட் எலெக்ஷன்னா என்ன, இன்டைரக்ட் எலெக்ஷன்னா என்னன்னு நான் சொல்கிறேன். ஸோ டைரெக்டாக வந்து அதோட மெம்பர்ஸ் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. இன்டைரக்டாக தான் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட மெம்பர்ஸை வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து 1/3 ஆஃப் தி மெம்பர்ஸை வந்து யார் எலெக்ட் பண்ணுவாங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத் அண்ட் முனிசிபாலிட்டிஸில் இருக்கிற மெம்பர்ஸ் தான் வந்து 1/3, அதாவது மூணில் ஒரு பங்கை வந்து அவங்க தான் வந்து தேர்ந்தெடுப்பாங்க, எலெக்ட் பண்ணுவாங்க. 1/12 is the elected by the graduate of the constitution and another 1/12 by the teachers of secondary schools, college and universities. ஸோ அதில் இருக்கிறவ வந்து 1/12 பீப்புள்ஸை வந்து, அதாவது 12ல் ஒருத்தரை வந்து யார் எலெக்ட் பண்ணுவாங்கனாக்கா, அந்த கிராஜுவேட்ஸ், அந்த கவுன்சில்ஸில் இருக்காங்க இல்லையா, கான்ஸ்டிடியூஷனில் இருக்காங்க இல்லையா கிராஜுவேட்ஸ், ஸோ அவங்க வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி 1/12, ஓகேவா? ஸோ 1/12 வந்து கிராஜுவேட்ஸ் இது பண்ணுவாங்க. அனதர் 1/12, மொத்தம் 24ன்னும் போது அதில் 1/12 வந்து கிராஜுவேட்டும், அனதர் 1/12 வந்து டீச்சர்ஸு, அப்புறம் வந்து காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்கள வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. அண்டர்ஸ்டுட்? 1/6 of the member of the legislative councils are nominated by the governor of the state. அதே மாதிரி அதில் இருக்கிற 1/6 6ல் ஒருத்தரை வந்து கவர்னர் வந்து நாமினேட் பண்ணுவார். The state legislative council is a permanent house. ஸோ அது வந்து பர்மனெண்ட் ஹவுஸ். 1/3 of its member retire every 2 years. every 2 yearsக்கு 3ல் ஒருத்தரை வந்து ரிட்டையர் பண்ணுவாங்க. The elections are held to fill the vacant seats. அதே மாதிரி அவங்க இது பண்ணோன்னா அகெயின் எலெக்ஷன் வைப்பாங்க. 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எலெக்ஷன் வைப்பாங்க. அகெயின் வந்து இன்டைரக்டாக அந்த சொன்னேன் இல்லையா, நான் மெம்பர்ஸ் சொன்னேன் இல்லையா, அவங்கள எப்படி இது பண்ணுவாங்கன்ட்டு, எலெக்ட் பண்ணுவாங்கன்ட்டு, ஸோ அந்த மாதிரி எலெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து த மெம்பர்ஸ் ஆர் எலெக்டட் ஃபார் அ டேர்ம் ஆஃப் 6 years. இவங்களோட டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் என்னென்னா 6 years. ஸோ ஃபஸ்ட்டு சொன்னது மற்றவங்களுக்குலாம் டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் 5 years, பட் வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் மட்டும் டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் வந்து 6 yearsக்கு ஒன்ஸ் வந்து அவங்களோட இது பதவி வந்து மாறும். ஓகேவா? டு பி அ மெம்பர் ஆஃப் தி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஒன் மஸ்ட் பி அ சிட்டிசன். ஸோ இது ஒரு லெஜிஸ்லேச்சர் கவுன்சிலில் வந்து மெம்பராக இருக்கணும்னா அவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னா, அவங்க வந்து சிட்டிசன், இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், 30 years கம்ப்ளீட்டட் ஆகிருக்கணும். அவங்க வந்து ஸ்டேட், அதாவது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வந்து எந்த ஒரு போஸ்ட்டும் இருக்கக்கூடாது. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியாக இருக்கட்டும் இல்லை பார்லிமெண்ட்லியாக இருக்கட்டும், எந்த ஒரு போஸ்ட்டும் அவங்களுக்கு இருக்கக்கூடாது. அதே மாதிரி த சேர்மன் இஸ் தி ப்ரெசிடிங் ஆஃபீஸ் ஆஃப் தி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஸோ சேர்மன் தான் வந்து அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோட ஆஃபீஸை வந்து இது பண்ணுவாங்க. ப்ரெசிடிங்னா அதை அந்த தேவையான அந்த இதுவெல்லாம் அவங்க தான் ஹெட் ஆஃப் அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். இன் ஹிஸ் ஆப்சன்ஸ், அவங்களோட ஆப்சன்ஸ் அவங்க இல்லைன்னா
அவங்களோட போஸ்ட்டில் யார் இருப்பாங்கன்னா டெப்டி சேர்மன் தான் வந்து மீட்டிங்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது இதெல்லாமே அவங்க பார்த்துப்பாரு. they are elected from the among the members of the house. ஸோ இவங்க சேர்மன் அண்ட் டெப்டி சேர்மன் யார் எலெக்ட் பண்ணுவாங்கன்னா அந்த மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த ஸ்டேட் கவுன்சிலோட மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து இவங்கள எலெக்ட் பண்ணுவாங்க. அண்டர்ஸ்டுட். நெக்ஸ்ட் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி த பீப்புள் ஹூ மேக் த லா ஆஃப் ஏ ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் கால் மெம்பர் ஆஃப் தி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, தட் இஸ் எம்எல்ஏ. எம்எல்ஏனா யாருன்னா இந்த கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட லா யார் க்ரியேட் பண்ணுறாங்களோ அவங்கள தான் எம்எல்ஏ மெம்பர் ஆஃப் தி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சொல்லுவாங்க. எம்எல்ஏஸ் ஆர் chosen from the different constitutions. ஸோ எம்எல்ஏ வந்து டிஃப்ரெண்ட் இதுலேருந்து சூஸ் பண்ணுவாங்க. ஃபார் தி எலெக்ஷன் ஆஃப் எம்எல்ஏ த என்டையர் ஸ்டேட் இஸ் டிவைடட் இன்டூ டிஃப்ரெண்ட் கான்ஸ்டியூஷன்ஸ். ஸோ ஒரு எம்எல்ஏக்கு எப்படி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் எலெக்ஷன்ஸ் எம்எல்ஏ வரணும்னா எலெக்ஷன்ஸ் வைப்பாங்க. ஸோ நம்மளோட ஸ்டேட்ஸை வந்து ஒவ்வொரு கான்ஸ்டியூஷன்னா ஒவ்வொரு பகுதியாக டிஃப்ரெண்ட் இலாக்காவாக வந்து அதை பிரித்து அதில் வந்து அவங்க வந்து எலெக்ஷன் மூலமா அவங்கள வந்து தேர்ந்தெடுப்பாங்க. த கான்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் கால் லெஜிஸ்லேட்டிவ் கான்ஸ்டிடியூஷன். ஒன் லெஜிஸ்லேட்டிவ் கான்ஸ்டிடியூஷன் மே ஹேவ் 1 lakh ஆர் ஈவன் மோர் பீப்புள். ஸோ ஒரு இலாக்கா ஒரு லெஜிஸ்லேட்டிவ் கான்ஸ்டிடியூஷனை எப்படி பிரிப்பாங்கன்னா, ஸோ அந்த ஏரியாவில் வந்து மக்கள் வந்து 1 lakh இருக்கணும், பீப்புள்ஸ் 1 lakh இல்லாட்டி மோர் தென் 1 lakh இருக்கணும். அப்போ அந்த மாதிரி பர்டிகுலர் ஏரியா அந்த இதில் இருக்கிற ஏரியாவை தான் ஒன் கான்ஸ்டிடியூஷன் இலாக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 1 MLA இஸ் சூசன் ஃப்ரம் ஈச் லெஜிஸ்லேட்டிவ் கான்ஸ்டிடியூஷன்சி டு ரெப்ரசன்ட் தட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ ஒவ்வொரு கான்ஸ்டிடியூஷனுக்கும் ஒவ்வொரு இலாக்காக்கும் ஒவ்வொரு இலாக்காக்கும் ஒவ்வொரு மெம்பர்ஸை இது பண்ணி அந்த அவங்களுக்கு தேவையான இதுவை வந்து இது பண்ணுறதுக்கு வந்து இவங்களை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அண்டர்ஸ்டுட்? ஓகே. நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் டாபிக் இஸ் எலெக்ஷன் டு த அசம்பிளி. ஓகேவா? ஸோ எப்படி வந்து அசம்பிளிக்கு வந்து எலெக்ஷன்ஸ் வைப்பாங்க, எப்படி அவங்கள எலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத இந்த இதில் டாப்பிக்கில் இருக்குது. The different political parties compete in the election to legislative assemblies. ஸோ ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டினா அரசியல் கட்சி, சரியா? ஸோ ஒவ்வொரு கட்சியும் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த அசம்பிளியில் வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்டிஸ் வந்து காம்படிட்னாக்கா போட்டிடுறது. ஸோ காம்படிட் பண்ணுவாங்க எலெக்ஷன்ஸில். தீஸ் பார்ட்டிஸ் நாமினேட் தேர் கேண்டிடேட்ஸ் ஃபார் ஈச் கான்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ ஒவ்வொரு கான்ஸ்டிடியூஷன்ஸ்லேயும் ஒவ்வொரு கட்சியிலருந்தும் ஒவ்வொரு கேண்டிடேட்ஸ் வந்து ஒவ்வொரு இடத்துல கான்ஸ்டிடியூஷன்ஸின்னாக்கா அதான் சொன்னேன் இல்லையா, தாலுக்கா. ஸோ அங்கே வந்து எலெக்ஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, நாமினேட் பண்ணுவாங்க. The candidate and the person who contest for the election and ask people to vote for him. ஸோ அதில் வந்து பார்ட்டிசிபேட் கான்டென்ட்ஸில் அந்த எலெக்ஷன் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒவ்வொரு இதுவும் வந்து எல்லாத்துக்குமே எலெக்ஷன்ஸ் எப்படி நடக்கும்ன்றது தெரியும். வந்து ஓட்டு கேட்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ ஓட்டு போடுங்க, எங்கள் கட்சிக்கு ஓட்டு பண்ணுங்கள், எங்களுக்கு ஓட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஸோ அந்த பர்சனோட குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன இருக்கணும்னா, அந்த பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இல்லையா எலெக்ஷன்ஸில், அவங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன இருக்கணும்னா, அவங்களோட ஏஜ் வந்து 25 and above இருக்கணும். சரி, அவங்க வந்து ஒரு one person can stand election in more than one constitution. ஸோ ஒருத்தரே வந்து ஒன்றுக்கும் மேலே இருக்கிற இடத்துல நிற்கலாம். ஸோ ஈவன் இஃப் த பர்சன் does not belongs to any political parties, he can contest elections. ஸோ அவன் வந்து வெறும் பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அவங்க தனியாகவும் நின்று அவங்க எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ அவங்கள என்ன சொல்லுவாங்கனாக்கா இண்டிபெண்ட் காண்டினென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எலெக்ஷன் அதாவது தனியாக நிற்கிறவங்கள, சரியா? அதே மாதிரி எவ்ரி பார்ட்டி ஹாஸ் இட்ஸ் ஓன் சிம்பிள். ஸோ ஒவ்வொரு பார்ட்டிக்கும் ஒவ்வொரு சிம்பிள்ஸ் இருக்கும். லைக் வந்து பார்த்துருப்பீங்களே, டிஎம்கே, ஏடிஎம்கே, டிஎம்கேக்கு சூரியன், ஏடிஎம்கேக்கு ரெட்டை இலை, அது இல்லாமல் குக்கரு, அது இதுன்னு நிறைய அவங்க சிம்பிள்ஸ் அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸை வந்து அவங்க ரெப்ரசன்டேட் பண்ணுறதை வந்து சிம்பிள்ஸ் வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. த மெம்பர் ஆஃப் தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அசம்பிளி, தட் இஸ் எம்எல்ஏ, ஆர் எலெக்டட் டைரக்ட்லி பை த பீப்புள். ஸோ எம்எல்ஏவை வந்து பீப்புள்ஸ் தான் வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதே வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் மெம்பரை வந்து அங்கே இருக்கிற அந்த வில்லேஜ் பஞ்சாயத்தோ இல்லை முனிசிபாலிட்டிஸில் இருக்கிற மெம்பர்ஸோ எலெக்ட் பண்ணுவாங்க. பட் எம்எல்ஏ வந்து டைரெக்டாக பீப்புள்ஸ் எலெக்ட் பண்ணுவாங்க.
All people regarding in their area of the legislative constitutions who are 18 of age can vote the legislative assemblies elections. So எல்லா peoples எல்லாமே above either they women or men அவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஏஜ் 18 and above இருந்ததுன்னா they have rights to vote. According to the constitution, a legislative assembly cannot have more than 500 members or less than 60 members. So ஒவ்வொரு கான்ஸ்டிடியூஷன்ஸ்லேயும் ஒவ்வொரு பார்ட்டிஸ்க்கும் வந்து மோர் தென் 500க்கு மேலே மெம்பர்ஸ் இருக்கக்கூடாது. அதே மாதிரி லெஸ் தென் 60 கீழே மெம்பர்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ 60க்கு மேலே 500க்குள்ளே வந்து மெம்பர்ஸ் இருக்கணும். Some seats in the legislative assemblies are reserved for the scheduled caste and scheduled tribes. The governor can nominate one members from the Anglo-Indian community. ஸோ ஒவ்வொரு அசம்பிளிஸ் ஒவ்வொரு இதுலேயும் வந்து ஒரு ஷெட்யூல் கேஸ்ட் பீப்புளும் ஒரு ஷெட்யூல் ட்ரைபல் பீப்புளும் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆங்கிலோ இண்டியன் ஒருத்தரையும் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. த மெம்பர் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் ஆர் எலெக்டட் ஃபார் தி டேர்ம்ஸ் ஆஃப் 5 years. ஸோ ஒவ்வொரு இதுலேயும் வந்து 5 இயர்ஸ்க்கு வந்து அவங்கள எலெக்ட் பண்ணுவாங்க. பட் த கவர்னர் கேன் டிசால்வ் ஹவுஸ் பிஃபோர் தி எக்ஸ்பைரி டேட். இட்ஸ் கேன் பி கால் தி ஃப்ரெஷ் எலெக்ஷன். பட் வந்து கவர்னர் என்ன பண்ணலாம், அவங்களோட ஏதோ ஒரு சுச்சுவேஷன் எய்தர் அவங்க டெத் ஆகிட்டாங்க, அந்த மெம்பர் வந்து எலெக்டட் பண்ண மெம்பர் வந்து ஒன்று டெத் ஆகிட்டாங்க, இல்லை அவங்க ஏதோ ஒரு ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு ஏதாவது தப்பு பண்ணி அவங்க வந்து இது அந்த மாதிரி இது பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட போஸ்ட்டை டிசால்வ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக எலெக்ஷன் வைக்கிறதுக்கான அத்தாரிட்டி வந்து கவர்னருக்கு இருக்குது. த மீட்டிங் ஆஃப் தி அசம்பிளிஸ் ஆர் preceded over the speakers who is elected for among the members of the assembly. So இந்த members அதாவது the meeting of the assemblies are preceded by the speaker. அந்த மீட்டிங்கை வந்து ஸ்பீக்கர் அப்படின்றவர் தான் வந்து மீட்டிங்கை வந்து அசஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து இந்த மெம்பர் ஆஃப் தி அசம்பிளிஸ் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இன் ஹிஸ் ஆப்சன்ட் த டெப்டி ஸ்பீக்கர்ஸ் கண்டக்ட் இட்ஸ் மீட்டிங். சப்போஸ் ஸ்பீக்கர் ஆப்சென்ட் ஆனாங்கன்னா டெப்டி ஸ்பீக்கர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க மீட்டிங்கை. அண்டர்ஸ்டுட்?